அன்புடன் பாஸ்டர் ஞானப்பிரகாசத்தை கொழும்பிலிருந்து வரவழைப்போம். I would like to invite Pastor ஞானப்பிரகாசம் all the way from Colombo, Sri Lanka, who would come and give the message to the nations of the world. And there's a blessing that the Lord has now prepared through this message that Pastor ஞானப்பிரகாசம் is going to give to us. Pastor ஞானப்பிரகாசம், வாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை எங்கள் எல்லாருடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 110 நாடுகளும் கேட்பதற்கு ஆவலாக நிற்கிறார்கள். God bless you. Amen, amen. Praise sister. Thank you. God bless you. Amen. பரலோக தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக தங்கம கிறிஸ்தவ தமிழ் வானொலியின் ஊழியத்திலே இணைந்து கொள்ள எங்களை இணைத்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மனிதன் ஐயாவை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாதத்துல கெஞ்சி நிற்கிறோம். சுவாமி, எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இன்றைய நாளையை ஆசீர்வதிங்க. அதனால இன்றைய நாளிலும் வழி நடத்துகிற சகோதரியை ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி உமது கருத்து ஆதியினால் மூடிக்கொள்ளுங்க. உமது நிழலின் கீழ் சகோதரியை பிரபலமாக ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்து இந்த செய்திகள் ஒரு விதமான இயற்கை செயற்கைகள் வந்து தொல்லை கொடுக்கிறாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பாத்துல கெஞ்சி நிற்கிறேன். ஊழியத்தையும் தைரியமாக செய்ய முன் இருக்கின்ற ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய பிள்ளைகளையும் வேற பிள்ளைகளையும் அவரோடு கையில் கோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த ஊழியத்திலே ஐயா இந்த நிமிடம் வரைக்கும் விளம்பரத்தியதற்காக அநேக நாடுகள் கேட்பதற்காக இந்த ஒலி சப்தம் போய் சேர்வதற்காக நீர் செய்த உதவிக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவதோடு இன்றைய நாளிலும் ஐயா கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் சுவாமி உமக்கு ஏற்றதாக உமக்கு உகந்ததாக அமைவதாக என்று சொல்லி என்னுடைய செய்தியை துவக்குகிறேன். அதாவது நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்த பொழுதே பாவத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறோம். எனவே நாங்கள் இழந்து போன அநேக காரியங்களை இழந்து போனதை நாங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக இழந்து போனீர்களோ என்கின்ற ஒரு சின்ன தலையங்கத்தோடு இன்றைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானை மூடிக்கொள்வாராக. இழந்து போனதை கேட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று லூக்கா 19வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எப்பொழுதாயிலும் ஒரு குழந்தை காணாமல் போய்விடும் பொழுது பெற்ற தாயின் முகம் எப்படி இருக்கும் என்று கவனித்து இருக்கிறீர்களா? இழந்து போனதன் பிள்ளையை அவள் எவ்வளவு துக்கத்தோடு தேடி திரிவாள் என்பதை சிந்திக்கிறீர்களா? ஒரு தாய் தன் குழந்தையை இழந்து விடும் பொழுது அவருடைய உள்ளத்திலே என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் ஓடும், எவ்வளவு பதறுவாள். பிள்ளை என்னை இந்நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது என்று எண்ணி எவ்வளவு துடிப்பாள் என்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே தேவன் ஒரு கேள்வி எப்படி எழுப்புறாரு, என்னது? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் அங்காளித்து அவரது வேதனை எத்தனை ஆழமாக இருந்திருக்கும். அவரது அன்பிற்காகவும் ஐக்கியத்திற்காகவும் ஏங்கி பூமிக்கு வந்து தேவனுக்கு பெரும் ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும் அல்லவா? தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அவனை சாத்தான் தந்திரமாக வஞ்சித்து கொண்டு போய் விட்டான். இன்றைக்கும் கூட
அவர் சமூகத்தை விட்டு பின்வாங்கி பாவத்தில் விழுந்து தூரமாக இருக்கும் மக்களை பார்க்கும் பொழுது அவர் அபிதமாக அங்காளிக்கின்றார். உலகத்தின் சிற்றின்பங்களை காட்டி சாத்தான் அதே உள்ளங்களை இழுத்து கொண்டு போய் விழுகின்றான். முடிவிலே அக்கினி கடலுக்குள் தள்ளி விழுப்பான் என்று நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். தேவபிள்ளைகளே, இழந்து போனதை தேடும்படி பூமிக்கு வந்த ஆண்டவர் அந்த இழைப்பை ஈடு செய்வதற்காக எந்த தியாகமும் செய்ய ஆவல் உள்ளவராகவே இருந்தார். இழந்து போனதை தேடும்படிக்கு தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணிக்க கூட அவர் ஆயத்தமாக இருந்தார். இழந்து போன மனுஷன் குலத்தை தன் மருமை ஆண்டவர் மீட்டுக் கொள்ளும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பிசாசின் கையில் இருந்தும், பாதாளத்தில் பிடியில் இருந்தும், நரக கடலில் இருந்தும் நம்மை மீட்டு ரட்சித்தார். ஆம், அந்த அன்பை என்னவென்று சொல்லுவது? உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவரே உலகம், அவராலேயே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்பது என்று வேதம் சொல்கிறது. யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே. முதலாவதாக இழந்து போன பலன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, என்னை பிளப்படுத்தும் என்று சிம்சோன் கதறுகிறான். இந்த ஒரு விசை மாத்திரம் என்று நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தன் பலத்தை இழந்து போன சிம்சோன் தேவனிடத்துல கதறி ஜெபித்த ஜெபம் இது. இழந்து போனதை தேடி ரட்சிக்க வருகின்ற தேவனை பார்த்து கதறி கூக்குரல் இடுகின்றான். சிம்சோன் தேவனை விட்டு தூரமாக போனது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தான். தன் உற்றார் உறவினரை இழந்தான், சகோதரர்களை இழந்தான், அதோடு கூட பலத்தையும் இழந்தான். தன் பிடிக்கப்பட்ட போது கண்களையும் இழந்தான். முடிவிலே அந்தஸ்து, மரியாதை எல்லாத்தையும் இழந்து விட்டான். என்றாலும் தனக்கு ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலும் கூட ஜெபிக்கின்ற கிருபையை அவன் இழந்துவிட இல்லை. கர்த்தரை நோக்கி பார்த்து சந்தர்ப்பத்தை அவன் இழந்துவிட இல்லை. இழந்து போனதை, தன்னுடைய பலனை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனை நோக்கி ஒரு உருக்கமான ஜெபம் செய்தான். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாக வெள்ளித்தெருள் கையிலே பழிவாங்கப்பட்டும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று ஜெபித்தான் என்று நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மிக பெரிய பரிதாபமான ஒரு ஜெபம் இது. வேதத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் உள்ளம் உடைந்து ஜெபித்திருக்கிற போதிலும் இந்த ஜெபம் மற்ற ஜெபங்களை பார்க்க மிகவும் மனவேதனையை வெளிப்படுத்துகிறதாகவே இருக்கின்றது. இந்த காட்சியை சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டாரா? இழந்தவன் அவனுடைய பலனை திரும்பி கொடுத்தாரா? ஆம் என்று சொல்ல வேண்டும். தேவன் அவனை பலப்படுத்தவே பலப்படுத்தினார். இழந்து போன பலன் மீண்டும் அவனுக்கு வந்தது. அவன் தன் கைகளினாலே அந்த வீட்டை தாங்கி நிற்கின்ற அந்த 2 தூண்களையும் பிடித்து பலமாக அசைத்து அந்த வீடு அப்படியே இடிந்து கீழே
விழுமண்ணமாக செய்தான் என்பதையும் வேதம் சொல்கிறது. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்திலே 30வது வசனம். முற்பிதாக்கள் வரிசையில் வர வேண்டிய ஏசா, ஆனால் தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை எல்லாம் இழந்து விட்டான். சிரேஷ்ட புத்திரபாகத்தை அற்பமாக எண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, கிருபையின் சந்தர்ப்பங்களை இழந்து போகாதே என்று தேவன் உங்களை பார்த்து கண்ணீரோடு அழுது, உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொள்வாயே, ஆனால் உனக்கு நலமாக இருக்கும் என்று அழைக்கின்றார். லூக்கா 19:42 லூக்கா 19:42 வசனம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே, தேவனுடைய கிருபையை இழந்து விடாதே. இரண்டாவதாக, இழந்து போகும் வருங்கள். பச்சை புழுக்களும் பச்சை நிறமுள்ள புழுக்களும் பச்சிட்ட வருஷங்கள் விளைவை உங்களுக்கு திரும்பவும் அனுப்புவேன். அதாவது இந்த புழுக்கள் சாப்பிட்ட அந்த விளைச்சலை உங்களுக்கு அளிப்பேன் என்று சொல்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலே, மீண்டும் தருவேன், திரும்ப அழிப்பேன் என்று கர்த்தர் இன்று நம்மோடு பேசுகிறார். நீ இழந்து போனதை இரட்டிப்பாக அவர் தருவார். தோல்வியை ஜெயமாக மாற்ற பண்ணுவார். அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் உருவ நடந்த அதை நீரூற்றாக மாற்றிக் கொள்வீர்கள். தோல்வியும் இழப்பும் ஒரு முடிவு அல்ல அன்பானவர்களே. கர்த்தர் நம்மை அரவணைத்து மறு வாழ்வை கிருபையாக தருகிறவராகவே இருக்கிறார். பெற்ற குமாரன் திரும்பி வருவதற்கன்று அந்த தகப்பன் எவ்வளவு எதிர்பார்ப்பு உடையவனமாக இருந்தானோ அதை விட அதிகமாக கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்ள ஆவலாக இருக்கிறார். விழுந்த மரம் அதே இடத்தில் கிடக்கும். விழுகிற தேவனுடைய பிள்ளைகள் அதே இடத்தில் கிடக்கக்கூடாது. வீழ்ச்சியை விட வேதனையானது விழுந்த நிலைமையிலே இருந்து எழும்பாமல் இருப்பதுதான். நல்லா வாங்கிக் கொள்ளுங்க. வீழ்ச்சியை விட வேதனையானது விழுந்த நிலையில் இருந்து எழும்பாமல் இருப்பதுதான். ஒருவன் ஒரு மரத்திலே ஏறுகிறான் என்று வைத்துக் கொள்வோமே, கொஞ்சம் ஏறி விழுந்தால் சிறிய ஒரு காயமாக அடிபடும், சிறிய வைத்தியம் போதும். இன்னும் அவன் எவ்வளவு அதிகமாக ஏறி விழுகின்றானோ அந்த அளவிற்கு அவருடைய சரீரத்திலே எலும்புகள், முறிவுகள், பெரிய காயங்கள் ஏற்படக்கூடும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே எவ்வளவு அதிகமாக உயரத்திலே விழுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி உபவாசத்தோடு ஜெபத்தோடும் கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் இரக்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதாரபடி அவரே என்பதையும் நாங்கள் 1 யோவான் 2வது அதிகாரத்துல 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வேதத்தில் உள்ள பெரிய வீழ்ச்சியில் தாவீதினுடைய பாவ வீழ்ச்சி
நம் இருதயத்தை உடைக்கின்றது. தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்து அவனிடத்துல உணர்த்தின போதுதான் நம்முடைய பாவத்தின் விளைவை அவன் புரிந்து கொள்ள முடிந்தது. 51ஆம் சங்கீதம் முழுவதும் அவன் கண்ணீரோடு இயற்றியதை நாம் அறிவோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமர என்னை சுத்திகரியும் என்று மன்றாடுகிறார். தேவபிள்ளைகளே, பின்மாற்றத்திலே இருந்து திரும்புவதற்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பும் மெய் மனசாபமும் நொறுங்குண்ட இருதயம் மிகவும் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள். இழந்து போனது உங்களுடைய சந்தோஷம், இழந்து போனது உங்களுடைய சந்தோஷம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை எனக்கு தரும்படியாக செய்யும் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 51:12 புலம்புகிறான். திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே, திரும்பவும் உடைய மகிழ்ச்சியினாலும் இரட்சண்யத்தின் சந்தோஷத்தினாலும் என்னை நிரப்பும் என்று எவ்வளவு உருக்கத்தோடு தாவீது ஜெபிக்கிறார் பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷன் குற்றம் செய்தால் அவனுடைய குற்ற நிர்வாண பலியை வெள்ளையாட்டு கடாவையோ அல்லது இளங்காலையோ அல்லது புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும் என்றும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்று பேசியர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கின்றோம். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது தன் பாவ மன்னிப்பு என்ற ஒரு வழி ஆட்டை தெரிந்து கொண்டு அதை பரிசுத்த தலத்தில் உள்ள பலிபீடத்தை கொண்டு வருகின்றான். தன் கைகளை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் வைத்து தன் பாவத்தை எல்லாம் அதன் மேல் சுமத்துகிறான். பின்பு அந்த ஆடு பலிபீடத்தின் மேல் பலியிடப்படும். அந்த ஆட்டினுடைய இரத்தம் ஆசாரியன் எடுத்து பாவம் செய்தவன் மேல் தெளிக்கின்றான். அப்பொழுது அவன் பாவம் நீங்கி சுத்தமாகின்றான். இது நியாய பிரமாணத்தின் காலத்திலே தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருந்தது. ஆனால் பாவம் செய்த தாவீதின் கண்ணீர்களோ ஆட்டுக்குட்டியின் பலிக்கு அப்பால் உள்ள ஒரு பலியை நோக்கி பார்த்தது. அதுதான் கல்வாரி சிலுவையின் இயேசுவின் தியாக பலி. வெள்ளாட்டு குட்டி, காளை, புறாக்களை குறித்து சிந்தித்த அவர் தேவனை பார்த்து, பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல என்று குறிப்பிடுவது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஒரு காலத்திலே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றமாக காணப்பட்டதாவிது தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த நாட்களில் ஒன்றை அறிந்து கொண்டான். அது என்ன தெரியுமா? தேவனுக்கேற்கும் பலி நொறுங்குண்டாவிதான். தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஒரு பொழுதும் புறப்படுத்துவது இல்லை என்பதே அந்த ரகசியமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, தேவனுக்கேற்றதுக்கும் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகின்றது என்று 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே பார்க்கின்றோம். தேவ பிள்ளைகளே, இரட்சிப்பு என்பது விலையேற பெற்ற இயேசு விலையேற பெற்ற ஒரு இரட்சிப்பை நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நமக்கு சம்பாதித்து கொடுத்து இருக்கிறார். பரலோக தேவனுடைய மதிப்பு அற்ற தியாகம் நம்முடைய மீட்புக்கு வழி உண்டாக்கி இருக்கின்றது. இப்படி இருக்க இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நம் கவலை அற்று இருப்போமே ஆனால் வரும் தண்டனைக்கு எப்படி நாங்கள் தப்பித்துக் கொள்வோம்? நீங்க தான் பதில் சொல்லணும்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்பதை நாங்கள் ரோமர் 12:1 வாசிக்கின்றோம். ரோமர் 12:1 இழந்து போன பணம், செல்வம், இழந்து போன செல்வம், அதை பின்தொடர்ந்து அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். 1 சாமுவேல் 30:8. தாவீதுக்கு ஒரு முறை இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது அவன் பெலிஸ்தியரின் தேசத்திலே இருந்து இலாக்கை என்ற பட்டணத்திற்கு வந்த பொழுது அந்த பட்டணம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு இருந்ததை கண்டார். அவருடைய மனைவி, பிள்ளைகள் அமலேக்கியர்கள் சிறைபிடித்துக் கொண்டு போனதையும் கண்டார். எல்லாம் இழந்து போன நிலையில் துக்கத்தோடு இருந்த தாவீதுக்கு அடுத்த வேதனை காத்திருந்தது. அவனுடைய சொந்த வீரர்கள் அவனுக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். அவர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். எல்லா பக்கமும் போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டிருந்த பொழுது தாவீது தன்னை தேவனுடைய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் என்பதை நாங்கள் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தாவீது என்ன செய்தான் தெரியுமா? நேராக கர்த்தரிடத்திலே போய், கர்த்தாவே, நான் அமலேக்கியரை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா? நீர் எனக்கு உத்தரவு அருள வேண்டும் என்று கேட்டு ஜெபித்தார். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொண்டு வா என்றார் என்று வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 30:8. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். இழந்து போன சிறிய காரியமானாலும் சரி, இழந்து போன பொருள்களாயிருந்தாலும் சரி, இழந்து போன செல்வமாயிருந்தாலும் சரி, கர்த்தர் அதை உங்களுக்கு திருப்பி தர மிக ஆவல் உள்ளவராகவே இருக்கிறார். சாத்தானுடைய சூழ்ச்சியிலே யோபு பல காரியங்களை இழந்து போக வேண்டியதாயிற்று. அவருடைய சொத்தை இழந்தார், மிருகத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார். அவருக்கு இரட்டையான ஆசீர்வாதம் இழந்து போனது. எல்லாவற்றையும் அவர் 2 மடங்காக திரும்ப பெற்றுக் கொண்டார் என்று சொல்லுகிறது. கர்த்தர் இழந்து போனதை உங்களுக்கு தருகிறது மட்டுமல்லாமல் இனி நீங்கள் இழந்து போகாதபடி உங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் கூட தருவார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகின்ற தேவனுக்கு தோத்திரம் என்று 2 கொரிந்தியர் 2:14வது வசனத்திலே 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து இழந்து போனதை இழைக்க கர்த்தர் உதவி செய்தார். யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து யோசேப்பை எகிப்திலே உயர்த்தினார். அதே தேவன் உங்களுடைய தேவன். நீங்கள் இழந்து போனதை பெற்றுக் கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்து இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். எல்லா மனுஷரும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கப்படுவதுமே தேவனுடைய சித்தம் என்று 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மனிதனை உலகத்தில் அவதரித்த போது பாவத்திலே ஊறினவனாக பிறக்கின்றான். விசேஷமாக ஒரு சின்ன ஒரு குழந்தையை நாங்கள் கவனித்து பார்த்தோமே ஆனால், தன் தாய் வேறொரு குழந்தையை தூக்கிறதை கண்டால் அந்த குழந்தைக்கு பொறாமை வருகிறது, ஆனால் பேச முடியாது. அதே நிலையிலே அது அழுகிறது, அலறுகிறது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவுடன் அதனுடைய பொருள்களை மற்றவர்களும் தொடாதபடி புலம்புகிறது. இதைத்தான் சங்கீதக்காரன் 51:5 சொல்கிறான், என் தாய் என்னை
பாவத்திலே கற்பவித்தாள் என்று குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் பிறந்திருக்கிறபடியினாலே அதிலே இருந்து ரட்சிப்பு அவனுக்கு பாவத்திலே இருந்து முற்றிலுமான விடுதலை நிச்சயமாகவே தேவை. அதற்காகவே சிலர் ஆடு மாடு போன்றவைகளுடைய இரத்தத்தை பலியாக செலுத்துகிறார்கள். நிவர்த்தியும் பெறவே முடியாது. அதற்குத்தான் தேவாதி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் ரட்சிப்பை அருளும்படியாக பாவ பிரயாசித்த பலியாக இவ்வுலகத்திற்கு அனுப்பினார் என்று யோவான் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலும் 1 யோவான் 3:1 வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த அன்பு இன்று உங்கள் வாழ்க்கையின் பாவத்தினை அடிமைத்தனத்தினுடைய பாவ மோகங்கள் இச்சைகள் யாவற்றையும் விடுதலையாக்கும். ஆம், ஆண்டவர் பாரபட்சமற்றவர் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர்கள் 10:34, கலாத்தியர் 2:6, ரோமர் 2:11. எந்த வேறுபாடுமின்றி எல்லாரும் பாவம் சாபம் கோபம் பொல்லாங்க நிறைந்த வாழ்க்கை அடிமைத்தனங்கள் யாவற்றையும் விடுதலையாக்கி தம் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பூர்ண ரட்சிப்பின் அலங்கரிப்பாகவே எங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருந்தார் என்பதை மறந்து போகாதீர்கள் என்று சொல்லுகின்றேன். எனவே நாங்கள் இழந்து போனதை மறுபடியும் கிடைக்க சிலுவையின் அடியில் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த தியாகத்தை மறக்கவே கூடாது. எல்லா மனுஷரும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கப்படுவதுமே தேவனுடைய சித்தம். என்று சொல்லி என் செய்தியை முடிந்து கொண்டு ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இதுவரை ரட்சிப்பின் மேன்மையை அறியாது இருந்த எங்களையும் ரட்சித்து இழந்து போனதையும் எங்களுக்கு தந்து இன்று முதல் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறதற்காக உம்முடைய தெய்வீக சித்தத்தை எங்களுக்கும் எங்களுடைய வாழ்விலும் நிறைவேற்றுவதற்காகவும் அதோடு கூட அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் ஒரு பாத்திரமாக மாற எங்களுக்கு அருள்தாரும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களையும் கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தினால் பிதாவே ஆமென் என்பதோடு தங்கம வானொலியின் ஊடாக கேட்கின்ற வார்த்தைகளினாலே அவர்களையும் பரிசுத்தமாக்க வேண்டுகின்றோம். பரிசுத்த ஆவிக்குள் உம்மோடு அவர்களும் உரையாட உம்மிடமிருந்து பெற்ற தெய்வீக அனுபவங்களை எங்களுக்கும் தாரும். நன்றி ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமென் என்று சொல்லி உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமென், ஆமென், ஆமென்.